ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது காய்கறிகளை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வேறு எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் சில சமையல் குறிப்புகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மட்டன்லாம் வேக வைக்கும்போது இந்த மட்டன் நல்லா வெந்து வர்றதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது எலுமிச்சம்பழம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் சூப்பரான ஒரு புதிய பொருளை வச்சு நம்ம இந்த மட்டனை சீக்கிரமாக வேக வச்சு எடுக்க முடியும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு துண்டு தேங்காவோட ஓடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். தேங்காயோட ஓடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மட்டனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனில் நான்வெஜ்லாம் சமைக்கும்போது இந்த மாதிரி மட்டன்லாம் சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேங்காவோட தான் உடச்சி போடுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு 2 விசில் கம்மியாகவே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நல்லாவே வெந்து வந்துருச்சு, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மட்டனில் உள்ள அந்த தேங்காவோடு நம்ம வெளியில் எடுத்துடணும். மட்டனை நல்லா பஞ்சு மாதிரி வேக வைக்கிறதுக்கு இன்னொரு டிப்பு இருக்குது. நம்ம தேங்காய் ஓட்டுக்கு பதிலாக நீங்கள் கொட்டைப்பாக்கு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். அந்த டிப் ரொம்பவே எஃபெக்டிவான டிப். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, வீட்டில் ஆம்லேட் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அப்படி ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பொருளை நீங்கள் ஆட் பண்ணி நம்ம ஆம்லேட் ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக காய்ச்சின பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் ஊற்றணும் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கனால ஆம்லேட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்டாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டிப்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, காய்கறிகள்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் 65% அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் நம்ம காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இயற்கையான முறையில் வேறு எதில் ஸ்டோர் பண்ணுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதோட சத்துக்கள் குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பானை தான் எடுத்திருக்கேன். அதாவது புது பானை, நம்ம யூஸ் பண்ணாத பானை, புதுசாக வாங்கிட்டு வந்த பானை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த பானையில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பானையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறமா நம்ம எல்லா காய்கறிகளையும் ஒரே பானையில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முள்ளங்கி, கத்திரிக்காய், பீட்ரூட் இதெல்லாம் தான் போடுறேன். அப்புறம் கேரட் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட காம்பு பகுதியையும் நுனிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அவரைக்காய் தான் போடுறேன். இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நான் பீன்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த பீன்ஸில் உள்ள நாரை எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். நீங்கள் நாரோடு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெள்ளை துணி தான் எடுத்திருக்கேன். அதாவது ஈரமான துணி எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ டவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா துணியை நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது துணியில் தண்ணி வடியக்கூடாது. தண்ணி உள்ளே வடிஞ்சுது அப்படின்னா காயெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தண்ணி நல்லா வடிகிற அளவுக்கு ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பானையை சுற்றி நல்லா டைட்டாக நான் ஜடபேண்டை தான் போட்டிருக்கேன். நீங்கள் கயிறு கூட கட்டிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நமக்கு தேவைங்கும் போது நம்ம இதில் உள்ள காய்கறிகளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுருக்க காய்கறிகள் 1 வாரம் வரைக்கும் இதில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் சமைக்கிறப்ப காய்கறிகளை எடுக்கும்போது இந்த துணி காஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு டைமும் நான் துணி எடுத்து நனைச்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பானையை வச்சுட்டிங்க அப்படின்னாலும் இந்த இதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம காய்கறிகளை பானையில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த தக்காளியை வந்து பானையில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி சீக்கிரமாக வந்து வீணாயிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த தக்காளியை வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தக்காளி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருப்போம். அந்த பேஸ்கெட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அதில் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது உப்பு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம தக்காளியை நல்லா வந்து கவுத்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இந்த மாதிரி தக்காளியை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ரொம்ப நாள் வரைக்கும் அழுகி போகவே போகாது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிச்சன் டிப்ஸ் பலருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். நீங்கள் சொல்லக்கூடிய கிச்சன் டிப்ஸை உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு பச்சை மிளகாயில் உள்ள காம்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியில் வந்து வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து நம்ம வாழைக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கக்கூடிய வாழைக்காயை இந்த தண்ணியில் உள்ளே போட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னா லெமன் கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாழைக்காய் ஒரு மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் அடிக்கடி நம்ம வந்து இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த வாழைக்காய் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து நம்ம முட்டையை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டையை நம்ம எப்பயுமே வாங்கிட்டு வந்த உடனேயே அதோட கூர்மையான பகுதியை கீழே இருக்க மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது முட்டை. அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையில் நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஆனால் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை தான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வேப்பந்தலை ஆட் பண்ணி நம்ம வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணும்போது இந்த முட்டை கெட்டு போகவே போகாது. ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து நம்ம கல்லுப்பை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்லுப்பை நம்ம என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அடியில் பார்த்திங்க அப்படின்னா ஈரமாகி ஒரு மாதிரி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அது கூட நான் வந்து கொஞ்சமாக மிளகு தான் வந்து ஆட் பண்ணுறேன். மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பெல்லாம் வந்து கொட்டிட்டோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த உப்பு வந்து ஈரமாகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பன்னீரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் வந்து நல்லா ஹார்டாகிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் வந்து போதும். அது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த பன்னீரை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கலரும் நல்லாவே வந்து ஒயிட்டாக இருக்குது. ஒரு சிலர் பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அந்த பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதையும் இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம சப்பாத்திக்கு மாவெல்லாம் வந்து பிசைவோம். அப்படி பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னு நினைப்போம். அந்த மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு நிறைய டிப்பு வந்து இருக்குது. அதாவது சூடான பால் வந்து ஊற்றுவோம், சூடான எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பிசைவோம். அப்படி பிசையாமல் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழனி தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம தண்ணிக்கு பதில் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம மதிய சாதம் வைக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து அரிசி களைஞ்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம நைட்டு ஊற்றி வந்து பிசைஞ்சுக்கலாம். இப்படி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சத்தானதும் கூட. நிறைய விதமான சத்துக்கள் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம காலிஃப்ளவரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள பூச்சியெல்லாம் சாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவரை வந்து போடுவோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த காலிஃப்ளவரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக காய்ச்சின பால் தான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் காய்ச்சின பாலும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காய்ச்சாத பால் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வந்து போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம குருமாலையோ அப்படி இல்லைன்னா பிரியாணிலேயோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். அது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.